சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பொறு பொறு, இப்படி ஆடினால் எப்படி சரியாக வரும்? இந்த ஆட்டத்தை நான் ஆடுகிறேன் பார். நிறுத்து. நான் உன்னை ஆட்டத்திற்கு அழைக்கவில்லை. நீ எதற்கு இங்கே வந்தாய்? அதை கீழே போடு. இதோ இப்படித்தான் உன் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை கூட சிதறி போய்விட்டது. நீ ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாய் என்று எனக்கு புரியவே இல்லை. நான் உன் நம்பிக்கைக்கு விரோதமாக என்ன செய்துவிட்டேன்? ஏன், உனக்கு அது தெரியாதா? அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் என்னிடம் மறைக்க பார்க்கிறாயா? மலர்கொடி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? நாம் பழகத் தொடங்கிய காலத்திலிருந்து ஒருவருக்கொருவர் எதையும் மறைத்ததில்லை. நீ உன் மனதில் உள்ள ரகசியங்களை எல்லாம் என்னிடம் மறைக்காமல் சொல்லியிருக்கிறாய். நானும் அப்படித்தான். ஆனால் நான் யாரிடமும் காதல் வயப்பட்டதில்லை என்பதால் எனக்கு அப்படி எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் வந்ததில்லை. ஓ, இதுதான் சந்தர்ப்பம் என்று என்னை குத்தி காட்டி பேசுகிறாயா? மலர்கொடி, இன்று உனக்கு என்ன நேர்ந்தது? எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாயே. உன் காதலை பற்றி அறிந்த போது அதற்கு ஆதரவளித்து உற்சாகமூட்டியவள் நான் அல்லவா? நீ அந்த காதலை மறந்து வேறொருவரை ஏற்க துணிந்து விட்டாய் என்பதை அறிந்தும் நீ இளவரசி என்பதையும் மறந்து உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டதும் நான் அல்லவா? உனது மனமாற்றத்திற்கு ஏதோ காரணம் இருக்கிறது. அதில் நியாயம் இருக்கிறது என்பதை அறிந்த பின் உனக்கு துணையாக இருப்பவள் நான் அல்லவா? என் அம்மா திடீரென்று என்னை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிய போது நான் என் தாயையும் தம்பியையும் பிரிந்து செல்வதற்காக கூட வருந்தவில்லை. உயிர் தோழியான நீ உன் மனதில் உள்ளதை சொல்வதற்கு யாரும் இல்லாமல் தவிப்பாயே என்றுதான் வருந்தினேன். ஆனால் நீயோ உன் நம்பிக்கைக்கு தகுதியற்றவள் என்று அவமதிக்கிறாய். இதற்கு மேல் உன்னிடம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? இனி நான் இங்கு வரமாட்டேன். நில். இவ்வளவு பேசுகிறாயே, நான் ஏன் அப்படி சொன்னேன் என்று கேட்டாயா? நீ கேட்க வேண்டும் என்பதில்லை, ஆனாலும் அதை சொல்கிறேன். உன் தந்தையை சிறையிலிருந்து தப்பிக்க செய்த உன் அம்மா ஒரு குறிப்பிட்ட நாளில் பூம்புகார் எல்லையில் அவரை சந்திக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீயும் உன் அம்மாவோடு சென்று உன் தந்தையை பார்க்கிறாயா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு துரோகச் செயல் இங்கு நடப்பதை அறிந்தும் நீ அதை பற்றி ஒருமுறை கூட என்னிடம் சொல்லவில்லையே. இதையெல்லாம் மறைத்து உன்னை எப்படி என் உயிர் தோழியாக நினைக்க முடியும்? என்ன சொல்கிறாய் மலர்கொடி? இது எப்படி நடக்க முடியும்? அப்படி ஒருவேளை என் அம்மா சென்று பார்ப்பதாக இருந்தாலும் அதை எனக்கு தெரியும்படியாக எப்படி செய்வார்? மன்னருக்கு விரோதமாக ஒரு செயல் இந்த பூம்புகாரில் நடக்கிறது என்று தெரிந்தால் நான் எப்படி அதை உன்னிடம் சொல்லாமல் இருப்பேன்? இப்படியெல்லாம் பேசி பாசாங்கு செய்யாதே. எனக்கு நிச்சயமாக தெரியும், உனக்கு உன் தந்தை மீது பாசம் அதிகம். அதனால் அவரை காட்டிக் கொடுக்கும் காரியத்தை நீ எப்போதும் செய்யவே மாட்டாய். மலர்கொடி, நீயாக கற்பனை செய்து கொண்டு ஏதேதோ சொல்லாதே. மாமன்னர் உனக்கு தந்தையாக இருக்கலாம். அதே போல் இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொருவரும் தம்மை காக்க வந்த தந்தையாக அவரை கருதுகிறார்கள். தேசப்பற்றிலும் ராஜ விசுவாசத்திலும் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். நானும் அப்படித்தான். இந்த சோழ நாட்டின் மீதும் இதை ஆளும் மாமன்னர் மீதும் மிகுந்த பற்று கொண்டிருக்கிறேன். தேசப்பற்றையும் ராஜ விசுவாசத்தையும் இரு கண்களாக கருதுகிறேன். அதற்கு விரோதமாக எது நடந்தாலும் நாட்டின் நலனுக்கும் மாமன்னர் நலனுக்கும் தீங்கு நேரும் என்றால் எப்படியாவது அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு காரணமாக இருப்பவர் என் தந்தையாகவே இருந்தாலும்
அதை மன்னரிடம் சொல்வதற்கு தயங்க மாட்டேன். இனியும் நான் இதையெல்லாம் நம்புவேன் என்று நினைத்தாயா? 1000 தான் இருந்தாலும் உன் உடலிலும் வேளிர்குடி ரத்தம் ஓடுகிறதல்லவா? நீயும் அதற்கேற்பத்தானே நடந்து கொள்வாய். உன் தம்பி கதிர்காமன் நேரடியாகவே நான் வேளிர்குடி இளவரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். நீ அப்படி சொல்வதில்லை, அவ்வளவுதானே தவிர அந்த உணர்வு உன்னிடம் மட்டும் இல்லாமலா போய்விடும்? நீ பேசும் தேசப்பற்று, அழுந்தூர் என்னும் உங்கள் நாட்டுப்பற்று, நீ சொல்லும் ராஜ விசுவாசம், உன் தந்தை விஜய பூபதியிடம் நீ கொண்டிருக்கும் விசுவாசம், உன் அம்மா சோழ நாட்டில் பிறந்து வளர்ந்தும் சோழ மன்னர் சேச்சென்னையின் மகளாக இருந்தும் வேளிர்குடியை சேர்ந்த உன் தந்தையை மணந்தவுடனே மாறிவிட்டார் என்றால் அவரது பிள்ளைகளான நீயும் உன் தம்பியும் எப்படி இருப்பீர்கள்? எல்லோரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் என்பது போலதானே இருப்பீர்கள். உன்னை எல்லாம் என் தோழி என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே, அதுதான் நான் செய்த பெரிய தவறு. இளவரசே, இது என்ன ஆச்சரியம்? நான் பார்க்கும் காட்சி உண்மைதானா? உண்மைதான் இளவரசே. நாங்கள் இருவரும் இணைய வேண்டும் என்று தாங்கள் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டீர்கள் அல்லவா? ஒரு பேரரசின் இளவரசரான தாங்கள் தங்கள் நிலையிலிருந்து இறங்கி வந்து எங்களுக்கு தூது சென்றீர்கள் அல்லவா? அதன் பயன்தான் இது. ஆம் இளவரசே, புறா விடுத்தூது அன்னம் விடுத்தூது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் மன்னரின் மகனாகிய நீங்கள் எங்களுக்காக தூது சென்றதை நினைக்கும் போது வியப்பாக இருக்கிறது. இது ஒன்றும் புதிதில்லை. நீங்கள் நெடுத நாட்டு மன்னன் நலன் கதையை கேட்டதில்லையா? அந்த நலன் தமயந்தியின் சுயமரத்திற்கு சென்றபோது இந்திரன் முதலான சில தேவர்களே தமயந்தியை மணக்க விரும்பி அந்த சுயமரத்திற்கு வந்தார்கள். தேவர்கள் தங்களுக்காக பேசும்படி நலனையே தமயந்தியிடம் தூதனுப்பினார்கள். நலனும் சற்றும் தயங்காமல் தமயந்தியிடம் சென்று தேவர்களுக்காக பேசினார். இப்படி சக்கரவர்த்தியாக விளங்கிய ஒருவரே காதல் தூது சென்றார் எனும்போது நான் உங்களுக்காக பேசியது ஒன்றும் அதிசயமில்லை. இளவரசே, அது வெறும் கதைதான். ஆனால் இது நாங்கள் நேரில் கண்ட உண்மை. அதன்படியே பார்த்தாலும் நலன் தேவர்களுக்காக தூது சென்றார். அவர்களுக்காக தூது செல்வது ஒன்றும் அதிசயமில்லை. ஆனால் நாங்கள் மிகவும் சாதாரணமான பிரஜைகள், தங்கள் ஆளுகைக்கு உட்பட்டு கட்டுப்பட்டவர்கள். எங்கள் இருவருக்காக நீங்கள் தூது சென்றதுதான் மகத்தான செயல். அப்படி என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், இப்போது என்ன விஷயமாக என்னை காண வந்திருக்கிறீர்கள்? எங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வைத்த உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக இங்கு வந்தோம். எங்களுக்கு ஆசி வழங்குங்கள். மகேந்திரா, என்ன இதெல்லாம்? நாம் சமவயது தோழர்கள் தானே? நமக்குள் இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதற்கு? நீங்கள் இருவரும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒன்றாக இணைந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆனாலும் அதற்காக மகேந்திரன் செய்ய துணிந்த காரியம் மிகவும் ஆபத்தானது. என்ன செய்வது இளவரசே? அதற்கு பிறகுதானே கருங்குழலியின் மனம் இளகியது. இப்படியெல்லாம் பேசி இளவரசர் முன்னால் என்னை சங்கடப்படுத்தாதீர்கள். நான் என்ன செய்வேன்? சில காரணங்களால் இவர் மீது நான் கொண்டிருந்த வெறுப்பு என்ற விதை மேலும் மேலும் வெவ்வேறு காரணங்களால் விருட்சமாக வளர்ந்து விட்டது. ஆனால் என் பொருட்டு இவர் செய்யவிருந்த உயிர் தியாகம் அந்த விருட்சத்தை அடியோடு மண்ணில் சாய்த்து எங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த தடையை உடைத்து விட்டது. தாமரை, இது போன்ற ஒரு உயிர் தியாகத்தை நானும் செய்தால்தான் உன் மனம் மாறும் என்றால்
நான் அதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூட நீ அருகில் இல்லையே. நம்மை ஒருவன் இந்த அளவிற்கு நேசித்து நம் பொருட்டு உயிரையும் தத்தம் செய்தான் என்பது கூட உனக்கு தெரியாமல் போய்விடுமே. இளவரசே, இளவரசே, மன்னிக்க வேண்டும். நீங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் தடையாக இருந்தால் நாங்கள் இருவரும் சென்று பிறகு வருகிறோமே. இல்லை இல்லை, உங்கள் காதல் நிறைவேறியதை நினைத்து நானும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமாம், இந்த விஷயம் உங்கள் இருவர் குடும்பத்திற்கும் தெரியுமா? அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? இளவரசே, ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? உன் தந்தையான எனது மாமா வீரபாகுவும் கருங்குழலியின் தந்தையான தளபதி மார்த்தாண்டரும் நெடுங்கால பகைவர்கள் போல் இருவரும் நடந்து கொள்வார்களே. ஒருவரை ஒருவர் வெறுப்பவர்களாயிற்றே. அதனால் தான் அப்படி கேட்டேன். ஆம் இளவரசே, எங்கள் இருவரையும் காரணம் காட்டி பிரிந்திருந்த அவர்கள் இருவரும் இப்போது எங்களாலேயே ஒன்று சேர்ந்து விட்டார்கள். விரைவில் முறைப்படி எங்கள் நிச்சயதார்த்தத்தை நடத்த தீர்மானித்து விட்டார்கள். ஆஹா, கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் காதல் வாழ்வு கல்யாணமாக நிறைவு பெற்று வாழ நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி இளவரசே. நாங்கள் வருகிறோம். மகேந்திரா, கருங்குழலி, என் காதல் தான் நிறைவேறவில்லை. உங்கள் காதலாவது நிறைவேறியதே. கருங்குழலி தன் மனதை மாற்றிக்கொண்டு மகேந்திரனை ஏற்றுக்கொண்டானே. அதற்கும் மேலாக பாண்டிய நாட்டின் இருபெரும் சக்திகளாக இருந்த இருவரின் தந்தையாரும் இணைந்தார்களே. எல்லோருக்கும் ஒரு தெளிவான பாதை தெரிந்துவிட்டது. ஆனால் என் பாதைதான் மூடுபனியால் இருள் சூழ்ந்து தெளிவில்லாமல் கிடக்கிறது. இளவரசி, உணவருந்த வாருங்கள். வேண்டாம். இளவரசி, தாங்கள் ஏதோ குழப்பத்தில் இருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான் செண்பகம். முத்துநகையிடம் பேசும்போது தன்னை மறந்து என் காதலை பற்றி சொல்லிவிட்டேன். இப்போது அதை அவசரப்பட்டு சொல்லியிருக்க கூடாது என்று தோன்றுகிறது. ஏன்? முத்துநகை எனக்கு சார்பாக பேசுவாளோ அல்லது அதை மேலும் பெரிதாக்கி என் அண்ணனிடம் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவாளோ என்று கவலையாக இருக்கிறது. கவலைப்படாதீர்கள் இளவரசி. நீங்கள் நினைப்பது போல் எந்த விபரீதமும் நடக்காது. தாமரை, முத்துநகை சொன்னது உண்மைதானா? எதை பற்றி கேட்கிறீர்கள்? ஏன், நீ எதை பற்றி சொன்னா என்பது உனக்கு தெரியாதா? நான் சொன்னதைத்தான் இவர் சொன்னாரா இல்லை மாற்றி சொன்னாரா என்று எனக்கு எப்படி தெரியும்? தாமரை, என்ன பேசுகிறாய்? நான் எதற்காக மாற்றி சொல்ல வேண்டும்? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? என் அண்ணனை மணக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த நீ திடீரென்று ஒரு நாள் மனம் மாறி அவரை மணக்கிறேன் என்று மாற்றி சொல்லவில்லையா? தாமரை, இது தேவையற்ற பேச்சு. நான் கேட்கின்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல். என்ன சொல்ல வேண்டும்? நீ செழியனை மணந்து கொள்வேன் என்று சொன்னதாக முத்துநகை வந்து சொன்னாள். அது உண்மையா இல்லையா? அதை மட்டும் சொல். உண்மைதான். தாமரை, அப்படி உனக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அதை அடியோடு இப்பொழுதே மறந்துவிடு. அதை ஒருபொழுதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முன்பே உன்னிடம் ஒருமுறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஏற்கவில்லை என்பதற்காக நான் என் காதலை மாற்றிக்கொள்ள முடியாது. போதும், நிறுத்து. அவன் வேளிர்குடியின் பகைவன். அவன் மீது காதல் என்று சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லை? இவளும் தான் வேளிர்குடியின் ஜென்ம பகைவனான சோழ மன்னனுக்கு ஒற்று வேலை பார்க்க வந்தவள். இவளை நீங்கள் மணந்து கொள்ளவில்லையா? முத்து நகையை நான் மணந்தே தீருவேன், வேறொருத்தியை நினைக்கவும் முடியாது என்று இவள் காலில் விழாத குறையாக கெஞ்சி இவளை மணந்து கொண்டீர்களே, அது எதற்காக?
இவளிடம் கொண்ட காதலுக்காகத்தானே? உங்களால் உங்கள் காதலை மாற்றிக்கொள்ள முடியாது என்றால் என்னால் மட்டும் எப்படி முடியும்? செழியர் வேளிர்குடியின் பகைவன் என்றால் இந்த முத்துநகை யார்? இவளும் வேளிர்குடிக்கு எதிராக உளவு பார்க்க வந்த சோழ நாட்டு குடிமகள் தானே? இந்த பகையாளியை நீங்கள் மணக்கலாம் என்றால் அந்த பகைவனை நான் மணப்பதில் தவறொன்றுமில்லை. தாமரை, இப்படி என்னை எதிர்த்து பேசும் அளவிற்கு உனக்கு துணிச்சல் வந்து விட்டதா? இப்பொழுது உன்னை என்ன செய்கிறேன் பார். வேண்டாம் பிரபு, என் கண் முன்னால் அவளை அடித்து துன்புறுத்தாதீர்கள். முத்துநகை, விலகிப் போ. நீ யார் இதை தடுப்பதற்கு? நான் அவர் தங்கை. அவர் என்னை அடிப்பார், அரவணைப்பார். அதில் தலையிட உனக்கென உரிமை இருக்கிறது. பார்த்தாயா, இவளுக்கு போய் பரிந்து பேசினாயே. உன்னையே எப்படி அவமதிக்கிறாள் பார். இவளை பிரபு, சொல்வதை கேளுங்கள். இப்பொழுது நீங்கள் இவளை அடித்து துன்புறுத்தினால் நான் தான் தோண்டிவிட்டேன் என்ற அபவாதம் ஏற்பட்டுவிடும். விட்டுவிடுங்கள். பிறகு மெதுவாக இவளுக்கு புரியும்படி எடுத்துரைத்து இவள் மனதை மாற்றலாம். என்ன சொன்னாய்? என் மனதை மாற்றுவாயா? அப்படி ஒரு நினைப்போடு நீ இங்கு வந்திருந்தால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. இனி யார் சொன்னாலும் என் மனம் மாறாது. செழியரை தவிர என் வாழ்வில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது. தாமரை, இதற்கு மேலும் உன்னிடம் பேசி பயனில்லை. யாரங்கே? மன்னவா, தாமரையை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். இவள் எதற்காகவும் எங்கும் போகக்கூடாது. இந்த அறைதான் இவளுக்கு சிறைச்சாலை. நீங்கள் இருவரும் தான் காவல் புரிபவர்கள். இதில் ஏதாவது தவறு நேர்ந்தால் உங்கள் இருவரையும் வெட்டி புதைத்து விடுவேன். முத்துநகை, பிரபு, வேளிர்குடியில் இருந்து எவனாவது ஒருவனை இழுத்து வந்து இவளுக்கு நான் திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். அதுவரை இவள் தப்பித்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. அண்ணா, அத்தை, அத்தை, வா பூங்கோதை, உட்கார். நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேள். நான் நான் சொல் பூங்கோதை. நான் சோழ நாட்டிற்கு துரோகம் செய்வேனா? சோழ மாமன்னருக்கு விரோதமாக செயல்பட நான் துணை போவேனா? பூங்கோதை, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? யார் உன்னை என்ன சொன்னார்கள்? வேறு யாராவது இப்படி சொல்லியிருந்தால் நான் கவலைப்பட மாட்டேன் அத்தை. ஆனால் என் தோழியே அப்படி சொல்கிறாள். மலர்கொடியே என்னை அப்படி சொல்லி அவமதிக்கிறாள்.